வணக்கம். நாம இன்னைக்கு சின்னுவா அச்சுபேயோட சிதறிய விஷயங்கள் நாவல்ல இருந்து அந்த 18வது அத்தியாயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். குறிப்பா உமுவோஃபியா சமூகத்துல அந்த புது மதம் எப்படி முதல்ல சலசலப்பா ஆரம்பிச்சு அப்புறம் பெரிய பிரச்சனையா மாறுச்சுங்கிறத அலசலாம். அவங்களோட ரொம்ப காலமா இருந்த பழக்க வழக்கங்கள், சமூக விதிகள் எல்லாம் எப்படி இந்த புது விஷயத்தால பாதிக்கப்பட்டுச்சு, முதல்ல எப்படி எதிர்வினை இருந்துச்சு, ஆமா. அப்புறம் எப்படி ஒரு பெரிய சிக்கலா மாறுச்சு. வாங்க இதுல இருக்க சுவாரஸ்யமான விஷயங்கள பார்க்கலாம். சரி. ஆரம்பத்துல பார்த்தா உமுஓஃபியா குலம் இந்த புது சர்ச்சைய பெருசா கண்டுக்கவே இல்ல இல்லையா? ஆமா. அதுல சேர்ந்தவங்கள கூட அந்த எஃபுலேஃபுன்னு சொன்னாங்களே, பெரிய மதிப்பில்லாதவங்கன்னு அவங்கள பத்தி கவலைப்படல. ஒரு சின்ன மோதல் வந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் அமைதியாயிடுச்சு. ம். ஆனா அந்த அமைதிக்கு அடியில ஒரு மாதிரி ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்துச்சா? நிச்சயமா. அந்த ஆரம்ப அலட்சியம் கூட ஒரு வித ஒரு தற்காப்பு மாதிரி இருந்திருக்கலாம். அதே சமயம் வெள்ளைக்காரங்க உமுவோஃபியால ஒரு அரசாங்கம், நீதிமன்றம் எல்லாம் அமைச்சிருக்காங்கன்னு வதந்திகள் வந்துச்சு. ஓ! அது தூரத்துல நடந்தாலும் ஏதோ ஒரு புது சக்தி வருதுங்கிற உணர்வு அது கொடுத்துச்சு. ஆனா சர்ச்சுக்கு முதல் பெரிய சோதனை வெளியிலேருந்து வரல. உள்ள இருந்தே வந்துச்சு. ஆமா, உள்ளேருந்தே வந்துச்சு. அதுதான் அந்த ஓசுக்கள் பிரச்சனை. ஆமா, ஆமா. அந்த ஊசி விவகாரம். அது ரொம்ப முக்கியமான கட்டம். சர்ச் இரட்டை குழந்தைகளை ஏத்துக்கிட்டதால சமூகத்தால ஒதுக்கப்பட்ட ஊசுக்களும் அங்க போனாங்க. சரிதான். இது சர்ச்சுக்குள்ளேயே ஒரு பெரிய சலசலப்ப உண்டாக்கிச்சு. மத்தவங்க ஊர்க்காரங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சாங்க. கரெக்ட். அப்போ திரு கியாகா அந்த தலைவர் இதை எப்படி சமாளிச்சாரு? அது முக்கியம் இல்லையா? மிகச் சரியா சொன்னீங்க. திரு கியாகாவோட அணுகுமுறை இங்க ரொம்ப முக்கியம். அவர் சும்மா கட்டளை போடல. கடவுள் முன்னாடி அடிமையும் இல்ல, சுதந்திரமானவனும் இல்ல. எல்லாரும் ஒண்ணுதான்னு ரொம்ப உறுதியா நின்னாரு. ஓ! ஓசுகள் அவங்க தலைமுடிய மழிக்க தயங்குனாங்க பாருங்க. அது அவங்களோட அந்த தாழ்ந்த நிலைக்கு அடையாளம். அப்ப அவர் ஒரு நல்ல உதாரணம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? அந்த தீய காட்டுல சர்ச் கட்டும்போது தனக்கு எப்படி பயம் வந்துச்சுன்னு சொன்னாரு. அதாவது ஒரு பொதுவான பயத்தை ஒரு சவால உதாரணம் காட்டி அவங்கள சமாதானப்படுத்தினாரு. ஆஹா, புத்திசாலித்தனமா செஞ்சிருக்காரு. ஆமா, அது மத்தவங்களுக்கும் தைரியத்தை கொடுத்துச்சு. ஓசுகளும் தீவிர விசுவாசிகளா மாறிட்டாங்க. அப்போ இந்த உள் பிரச்சனைய சமாளிச்சது, ஓசுக்களை ஏத்துக்கிட்டது ஒரு விதத்துல சர்ச்சுக்கு ஒரு புது பலத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா அதுவே அடுத்த பெரிய பிரச்சனைக்கு அஸ்திவாரமா அமைஞ்சிருச்சு. ஆமா, அந்த புனித மலைப்பாம்ப கொன்னதா சொன்னாங்களே அந்த சம்பவம். இதுதான் நடந்துச்சு. அந்த துது மதத்துக்கு மாறின ஓசுக்கள்ல ஒருத்தர் ஒருவேளை ரொம்ப ஆர்வத்திலையா இல்ல தங்களை நிரூபிக்கணுமான்னு தெரியல. ம். குலத்தால புனிதமா மதிக்கப்பட்ட எங்க அப்பான்னு பயபக்தியோட கூப்பிடுற அந்த மலைப்பாம்ப கொன்னுட்டாருன்னு ஒரு செய்தி பரவிடுச்சு. அட கடவுளே, இது வெறும் சட்டமீறல் இல்லையே. இல்லவே இல்ல. அது குலத்தோட ஆன்மாவையே தாக்குற மாதிரி பார்த்தாங்க. அப்போ குலத்தோட எதிர்வினை ரொம்ப சிக்கலா இருந்திருக்கும். ஒகாங்கோ என்ன செஞ்சாரு? அவரு கோவப்பட்டிருப்பாரே. நீங்க நினைச்சது சரிதான். ஒகாங்குவோ வழக்கம் போலதான் உடனடியா அடிதடி கிறிஸ்தவங்களை ஊரை விட்டு துரத்தணும்னு சொன்னாரு. ஆனா மத்த பெரியவங்க அவங்க வேற மாதிரி யோசிச்சாங்களா? ஆமா, அவங்க கொஞ்சம் நிதானமா போனாங்க. கடவுள்கள் அவங்க சண்டையை அவங்களே பார்த்துக்கிட்டோன்னு சொன்னாங்க. இது எதை காட்டுதுன்னா, குலத்துக்குள்ளேயே ஒருமித்த கருத்து இல்லங்கிறதையா? ஆமா, இந்த புது சவால எப்படி சமாளிக்கிறதுன்னு அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம். கடைசியா அவங்க எடுத்த முடிவு சமூக புறக்கணிப்பு. ஓ, புறக்கணிப்பா? ஆமா, கிறிஸ்தவங்களை நீரோடைக்கு போக விடல, களிமண் எடுக்க விடல, சந்தைக்கு போக விடல, பொது வாழ்க்கையில இருந்து மொத்தமா ஒதுக்கிட்டாங்க. இது அவங்க அன்றாட வாழ்க்கையை ரொம்ப பாதிச்சிருக்குமே. நிச்சயமா. இதனால பெண்கள் நீரோடையில தாக்கப்பட்டாங்க, விரட்டப்பட்டாங்க. நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. ஆனா இந்த மோதல் இன்னும் பெருசாகும்னு பாக்கும்போது திடீர்னு ஒரு திருப்பம் வருது. ஆமா, அந்த மலைப்பாம்ப கொன்னான்னு சொல்லப்பட்ட ஓகோலி திடீர்னு செத்து போறாரு. இது எப்படி பார்த்தாங்க? இது பிரச்சனையை தீர்த்து வச்சுதா? குளத்துல இருந்தவங்க அதை பார்த்து ஒரு மாதிரி நிம்மதி அடைஞ்சாங்க. கடவுள்களே இறங்கி வந்து நீதி வழங்கிட்டாங்கன்னு நம்புனாங்க. ஓ, அப்படியா? ஆமா, அதனால இனிமே நாம கிறிஸ்தவங்களை தண்டிக்க தேவையில்லைன்னு நினைச்சாங்க. அப்போதைக்கு அது ஒரு தீர்வா தெரிஞ்சது. அவங்களோட பாரம்பரிய நம்பிக்கை இந்த சம்பவத்தால உறுதியாச்சுன்னு நினைச்சாங்க. ம். ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன அது? ஒரே சம்பவத்தை ரெண்டு தரப்பும் எப்படி அவங்கவங்க நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி விளக்கிக்கிறாங்க பாத்தீங்களா? ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ இந்த 18ஆம் அத்தியாயத்தை வச்சு பாக்கும்போது உமூர்ஃபியாவுல என்ன நடக்குதுன்னு சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு பக்கம் அந்த புது மதம் சமூகத்தோட அஸ்திவாரத்தையே அசைக்குது. ஓசுக்கள் மூலமா சாதி அமைப்பையும் மலைப்பாம்பு மூலமா புனிதமான பழக்க வழக்கங்களையும் கேள்விக்குள்ளாக்குது. இது நேரடி மோதலுக்கு வழிவகுக்குது. சரி. இன்னொரு பக்கம் ரெண்டு தரப்புக்குள்ளேயுமே பிளவுகள் இருக்கு.
சர்ச்சுக்குள்ள ஓசுக்களை ஏத்துக்கிறதுலயும் குளத்துக்குள்ள எப்படி பதிலடி கொடுக்கறதுலயும் இந்த பிளவுகளை பார்க்கறோம். கடைசியா ஒரு எதிர்பாராத சம்பவம் தெய்வச் செயல்னு விளக்கப்பட்டு தற்காலிகமா ஒரு அமைதி வருது. ஆமா, தற்காலிகமான அமைதிதான். உள்ளுக்குள்ள விவாதம், அப்புறம் ஒரு எதிர்பாராத தீர்வு. இது உமுவோஃபியாவில சர்ச்சுக்கும் குலத்துக்கும் இடையிலான எதிர்கால உறவை எப்படி மாத்தும்னு நினைக்கிறீங்க? குறிப்பா பின்னணியில அந்த வெள்ளைக்காரனோட அரசாங்கத்தோட நிழல் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டு வர்ற இந்த நேரத்துல இது எதை நோக்கி போகும்?